ஒரு வயசான நாய் ஒன்று கத்திச்சு அவனை சொல்லணும். சாகிற வயசில் அவன்லாம் எதுக்கு தியேட்டருக்கு வரணும்? படம் சூப்பராக இருக்குதுங்க. ஏன் சொல்கிறாங்கன்னே தெரில எனக்கு. ஏன் அந்த ட்விட்டர் போட்டிருக்காருன்னு எனக்கே தெரியல. அவர் சவுண்ட் இன்ஜினியரா இல்லை சவுண்ட் பாக்ஸை தட்டின்னு வந்தாரான்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம் அவ்வளோதான். நெகட்டிவ் வந்துச்சுல, அவங்களுக்கு எப்படி இருந்தது? இதில் புரியலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்திருந்ததுல, உங்களுக்கு படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா இருந்தது பார்க்கும்போது. அவ்வளோதாண்ணா. சூர்யா எப்படி பண்ணியிருந்தாரு? சூர்யா நல்லா லாஸ்ட்டில் காற்று வந்து பயங்கரமாக இருந்ததுண்ணா. காட்டு வந்து அது நல்லா இருந்தது. தேட்டர் எஃபெக்ட்ல வரும்போது தேட்டர் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்ததுண்ணா. 3Dயில் பார்த்ததுனா நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குதுங்க. ஏன் சொல்கிறாங்கன்னே தெரில எனக்கு. சீரியஸாக எப்படி பண்ணியிருந்தாங்க? இதுக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு பிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் மட்டும் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயின் அந்த சீன்ஸ் அதெல்லாம் காமெடி. யோகி பாபி காமெடி ஓகே, பட் படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. சூர்யா எப்படி பண்ணியிருந்தாரு? சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது. நானே 2வது வரை பார்த்துட்டேன். நான் வெயிட் பண்ணி இந்த ரிவ்யூ சொல்லலான்ட்டு. அந்த ஒரு தற்குறி நாய், ஒரு வயசான நாய் ஒன்று கத்திச்சு அவனை சொல்லணும். சாகிற வயசில் அவன்லாம் எதுக்கு தியேட்டருக்கு வரணும்? ஒரு மயிரும் தெரியாமல் பேசினேங்கிறான். ஒருத்தங்களை எப்படி பேசணும்னு தெரில. அந்த நாய்க்காக தான் இந்த இன்டர்வியூவே. அந்த நாய்க்கு சேரணும். அதே மாதிரி சூர்யா பற்றி வேறு பேசியிருந்தாங்களா? அது எப்படி இருந்துச்சு? அதுதாங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணியே இருந்தேன். சரி எப்படின்னா பேசலாம், நம்மளே அப்லோட் பண்ணிடலாம் வீடியோன்ட்டு. அவனுக்காக தான் வந்ததே. கரெக்டாக வந்துட்டீங்க, பேசிட்டேன். அந்த நாய், அந்த வயசான நாய், அவனுக்கு எப்படி பேசணுன்னே தெரில. அவனுக்கு நேரத்துக்கு வரணும் அவன் தியேட்டருக்கு. அப்போ நான் பார்த்தேன்னா அடிச்சு சாவடிச்சிருந்தேன். அவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன். படம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க. நானே 2வது. நான் ஆக்சுவலாக சூர்யா ஃபேனு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி நான் சூர்யா மட்டும் தான் ரசிச்சேன். அதனால தான் எனக்கு சரி ஒரு வேளை நம்மளுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி மறுபடியும் செகண்ட் டைம் வந்து பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அதோட சூப்பராக இருக்குது படம். அதுக்கு மேலே என்னங்க எடுக்கணும்? அதுக்கு மேலே என்ன எடுக்கணும் படம்? இதுக்கு மேலே அவனுக்கு இப்போ தெலுங்கு சினிமா பாகுபலி எடுத்துக்கிறாங்க, கேஜிஎஃப் அதெல்லாம் சூப்பர்ன்றாங்க. ஓகேவா? இதில் என்ன இவங்க தான் வளர விட மாட்டாங்க தமிழ் சினிமாவை. இவங்க தான் சில பேர்லாம் பேசுகிறானுங்க. அவங்களுக்கு அறிவுன்றதே சுத்தமாக இல்லை. ஏன்னா இவரை டவுன் பண்ணிடணும் இப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. சூர்யா எதுக்கு டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒன்றுமே புரியல. அவர் நான் துரோகம் பண்ணார் ஒன்றும் புரியல. அவனுக்கு பேசுறதுலாம் எதுவும் இல்லை. தலை சூப்பராக இருக்கு படம். புரியல? கண்டிப்பாங்க. ஏன்னா கார்த்திகார் வந்திருக்காரு. பார்ட்டுக்காக வெயிட்டிங். இன்னும் புரியல என்ன கதைன்றது. செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும் கார்த்தி என்ன பண்ண போகிறாரு, இவர் என்ன பண்ண போகிறாரு. அதுதான் ப்ரோ 3Dயில் பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் 2Dயில் பார்த்தேன். அதுக்கு தான் 3Dயில் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் இன்னைக்கு. சூப்பராக இருக்கு. சூர்யா 6 பேசுங்க அந்த வயசுலப்பா, 40 வயசில் அந்த மாதிரி வச்சுக்கிறாரு. நான் உண்மையிலே கூஸ் பம்ப்லாம் இப்போ தாங்க நானே இப்படி பார்த்தேன். இந்த இடம்லாம் இதுவாகுது அந்த மாதிரி. சூப்பராக இருந்தது. அந்த அவனுக்கு தாங்க அந்த அவனுக்கு போடுங்க. அவனுக்கு தெரியணும். அந்த கிழவனுலாம் ஒரு கிழமை மட்டும் நிறைய பேர் கத்திருந்தானுங்க. அந்த தற்கொலை நாய்க்கெல்லாம் போடுங்க. அந்த நாதரிங்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. அவங்கள வேணாங்க விடுங்க. அசிங்கமாக பேசுவானா, அவங்க பேரண்ட்ஸை திட்டுவானா, அந்த புறம்போக்கு மட்டும் திட்டிக்கிறேன். ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் 1000 crores படம் கிராஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்தான். பட் நான் வந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது மூவி. நல்ல ட்ரை தான் சிவான் டீமுக்கு. ப்ரோ 3Dயில் பார்க்கும்போது நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக அவன் 2Dயில் பார்த்தேன்னு சொன்னான். 3Dயில் நல்லா இருக்குது. பட் ஆனால் சில சீன்ஸ்லாம் எமோஷ்னலாக வச்சுருக்காங்க. அது சரியாக கனெக்ட் ஆகலை. மேபி அதுக்கான லீடு நம்மளுக்கு செகண்ட் பார்ட்டில் இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அதனால் நெகட்டிவ் யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம இப்போது ஜூனியர் என்டிஆர் தேவரா படம் வந்தது. அந்த படமும் சரியாக ஓடலை. தெலுங்குல நல்லா ஓடிச்சு. பட் ஆனால் தமிழில் ஓடலை. பட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவங்க 600 crores எடுத்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பாவமாக இருக்குது. சூர்யா சார் சூரரை போற்று அந்த மாதிரி ஒரு நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய ஜெய்பீம் கருத்துள்ள படம். ஜெய்பீம் ஞானவேல் ராஜா டைரக்ஷனில். வேட்டையனும் நல்லா இருந்தது. என்னன்னு தெரியல, தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க ஜி. தமிழ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வரவேற்பணும். டிஎஸ்பி மியூசிக் சொல்லணும்னா அவர் கிளாசிக் ப்ரோ. அவர் எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து இருக்கார். நம்மளுக்கு சச்சின் மூவியில் எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியும் மியூசிக்கு. அந்த மாதிரி நல்லா சூப்பராக போட்டிருக்காரு ப்ரோ. மியூசிக் பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கத்துறாங்கன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. காட்டுவாசி கத்தாமல் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த மாதிரி தப்பாக இது பண்ணுறீங்க? சவுண்டு 2 points கம்மி பண்ணியிருக்காங்க அந்த இஷ்யூ வந்த பிறகு.
ஒரு ஏதோ வந்து ட்விட்டரில் வந்து யாரோ பெரிய ஆளாம் ட்விட்டெல்லாம் போட்டிருக்காராம். ஏன் அந்த ட்விட்டு போட்டிருக்காருன்னு எனக்கே தெரியல. அவர் சவுண்ட் இன்ஜினியரா இல்லை சவுண்ட் பாக்ஸை தட்டின்னு வந்தாரான்னு தெரியல எனக்கு. காட்டுவாசி எப்படி கற்றுவாங்கன்னு கூட தெரியாமல் அந்த ஆள் ட்விட்டு போட்டு விட்ருக்கான். அந்த ஆளும் ஒரு கிரியேட்டர் தானே, மூவி கிரியேட்டர் தானே. பட் ஏன் அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணோம், அந்த மாதிரி ட்விட்டு பண்ணோம். ஒரு படம் எடுக்கிறது அவருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஆனால் அந்த படத்தை வந்து அவர் வந்து விமர்சிக்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். அவருக்கு என்னோட கடுமையான வார்னிங்கை சொல்கிறேன். சூப்பராக இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். 3D எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிக்கிட்டே எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? கிளைமேக்ஸ் தான் பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. இந்த கார்த்தி சார் எது வராரு, எதுக்கு இது லிங்க் இருக்குது, இதுக்கும் பர்சனுக்கும் அந்த ஒரு பையன் இதுக்குன்னா இது கஷ்டம் வச்சுக்கிறாங்க. அந்த பார்ட் 2 பக்கம் லீட் நல்லா இருக்குது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. சவுண்டா இருக்குன்னா சொல்லி கம்ப்ளைண்ட். சவுண்ட் கொடுத்தாங்க. இப்போ சவுண்ட் அவ்வளோவா தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பார்த்தான் சவுண்ட் அதிகமாக இருக்குது சொல்லியிருந்தான். பட் இப்போ 2 பாயிண்ட் கம்மி பண்ணினா சவுண்டு கரெக்டாக மீடியமாக இருக்குது. அதுமாரி காது வலி அதுமாதிரி அதுமாரி இல்லை. நெகட்டிவிட்டியாக ஸ்பெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் படம் நல்ல படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பராக இருக்குது படம்.